வணக்கம் மக்களே. எகைன் டிஸ்க்ளைமராக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ எந்த கட்சியையும் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிப்பதற்காகவோ அல்ல. இது முழுக்க முழுக்க மக்களை சிந்திக்க வைப்பதற்காக மட்டும்தான். ஸோ இந்த சிந்திக்க வைக்கிற முயற்சியில் வென்றால் எனக்கு மகிழ்ச்சி, தோற்றால் அதை நான் பயிற்சியாக எடுத்துகிட்டு கடந்து போவேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? என்னடா முயற்சி பயிற்சின்னு ரைமிங்களான்னு கேட்குறீங்களா? அண்ணனை பற்றி பேச போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளும் அந்த மூடுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ண போகிறோம். ஸோ இது ஜென்ரலாக காலமாக நாம் தமிழர் கட்சியை வெறுக்கிறவங்க பண்ணக்கூடிய விமர்சனம் மாதிரி இருக்காது. நான் இதில் ஜென்ரலாக அவர் ஸ்ரீலங்கா போனது, எல்டிடி தலைவர் பிரபாகரன் அவர்களை மீட் பண்ணது, அதை பற்றிலாம் நான் விமர்சனம் பண்ணி அந்த கண்ட்ரோவர்ஷியல் டாப்பிக்குள்ளே நான் போக விரும்பலை. அங்கே என்ன நடந்துச்சு உண்மையிலே அப்படிங்கிறது அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நோண்டினோம் அப்படின்னா அதுக்கான தரவுகள் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஐபிசி தமிழ் நீராஜ் அவர்களுடைய அந்த வீடியோ பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, அவரே ஒரு முறை சீமான் அவர்கள் போயிட்டு வந்தது உண்மை தான், அங்கே ஆயுத பயிற்சி மேற்கொண்டது உண்மை தான் அப்படின்னு அவரே அது ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆதரவாகவும் நிறைய பேர் எதிராகவும் வெளியிடுறதுனால ஜென்ரலாக அவர் மீது வைக்கப்படக்கூடிய அந்த கான்ட்ரோவர்ஷியலான குற்றச்சாட்டுகளுக்குள்ளே ஜென்ரலாக அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதையும் தாண்டி வேறு விதமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வியூவில் நம்ம இதை விமர்சனம் பண்ண போகிறோம். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டான வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக அவர் பேசுகிறதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் கொஞ்சம் கருத்தியல் சார்ந்து யோசிக்கணும் இல்லையா? ஒருத்தரை வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னாலும் காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் அதை காது கொடுத்து கேட்போம். பட் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பேசணும் அப்படின்னா அதுதான் சரியான விமர்சனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த விமர்சனத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் தமிழர் கட்சி அஃபிஷியலாக இந்த கட்சி 2010 ஆரம்பித்தாலும் 2008 பிற்பகுதியில் இருந்தே இயக்குனர் சீமான் ரொம்ப ஆக்டிவாக தான், பாலிடிக்ஸில் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தார். பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்காரு. குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களுக்காக போராட்டங்களில் பங்கெடுத்துட்டு நிறையா உரையாற்றியிருக்காரு. ஸோ அஃபிஷியலாக 2010 அவங்க கட்சி ஆரம்பித்த பின்னாடி தான் அவங்களுடைய ஐடியாலஜிஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வளர்த்துக்கிட்டே வராங்க. ஸோ ஆரம்பத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, ஏன்னா ஈழத்தமிழர் படுகொலையில் காங்கிரஸும் திமுகவும் மௌனமாக வேடிக்கை பார்த்தது அப்படிங்கிறதுனால அவங்கள எதிர்த்து தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க. ஸோ 2010 அஃபிஷியலாக கட்சி ஆரம்பித்த பின்னாடி தான் ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக அவங்க உருவாகிறாங்க. ஸோ தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி, தமிழர்கள் சார்ந்த உரிமைகளுக்காக பேசுகிறதுக்காக ஒரு பியூர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு அடுத்தடுத்து திராவிட எதிர்ப்பு, இன்னும் பல விஷயங்கள், பொதுவான விஷயங்களை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை வளர்ந்து கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.20% அளவுக்கான ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது தமிழக அரசியலில் சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சி தலைவர்கள், விஜயகாந்த் அவர்கள் மாதிரி எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே 8% மேலெலாம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மாதிரி, அதாவது தமிழர்களுக்குன்னு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்புறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளோ எளிதில் மக்களை நீங்கள் உங்கள் பக்கம் இழுத்துற முடியாது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சாதாரண ஒரு ஜாதி கட்சியாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளேயே ஒரு கட்சி நடத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அந்த மக்களை உங்கள் பின்னாடி வர வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை தாண்டி அங்குள்ள மக்களுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்து அவங்களையெல்லாம் செயல்பட வைக்கணும் ஆக்டிவாக. அதை தொடர்ச்சியாக 2010 2025 வரைக்கும் 15 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ரொம்ப ஆரம்ப காலகட்டங்களில் அந்த 2009 காலகட்டங்களில் அவருடைய பேச்சுக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நிறையா நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய அந்த ஐடியாலஜிக்கல் பாயிண்டில் நமக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதிலேருந்து விலகி நின்னோம். பட் அவங்களுடைய வேலையை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சாங்க. வாரந்தோறும் அவங்க நிர்வாகிகளெல்லாம் கூட்டம் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம், எந்த கிராமத்தில் முகாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமான கடின உழைப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினரிடையே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் அவங்க கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி 8% அளவுக்கு, அதாவது தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, குறிப்பாக தமிழ் தேசியம் தொடர்பான, தமிழர் உரிமை தொடர்பான விஷயங்களை பேசுகிறதுல ஒரு பெரிய முன்னணி கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க. என்னடா விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பாராட்டி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? விமர்சனம் அப்படின்னா சும்மா ஏனோ தானோன்னு போகிற போக்கில் ஒருத்தவங்கள கழுவி ஊற்றிட்டு போகிறது கிடையாது. அதையும் தாண்டி அவங்க பக்கம் இருக்கிற நல்ல விஷயங்களையும் நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது அவங்களுடைய கடின உழைப்பு, அந்த இயக்கத்தில் பணியாற்றின தோழர்களுடைய அந்த டெடிக்கேஷன் இருக்குது இல்லையா, அதனால் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது. ஏன் 8% ஓட்டு வாங்குச்சுன்னு சொல்லணும் இல்லையா?
அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை வந்து கவர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த இடத்த இன்றைக்கி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கத்தான் வேணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வரலாம். ஸோ எதனால் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவு ஈர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெறும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பேச போகிறது கிடையாது. உலகம் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் தோன்றின மிகப்பெரிய தலைவர்கள், போராளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பேசிஸில் மக்கள் மத்தியில் ஈஸியாக வந்து போய் சேர்ந்தாங்க, மக்கள் எப்படி அவங்கள தூக்கி கொண்டாடினாங்க, அவங்க மிகப்பெரும் ஆளுமைகளாக வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு யாரும் ஆர்கியூ பண்ண வந்துடாதீங்க. இது ஜஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு தலைவனாக உருவாகிறீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் உங்கள் வாய்ஸ் எடுபடணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் தாண்டி வரணும், எப்படியெல்லாம் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஸ்டடி மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த மியூசிக்கை கொஞ்சம் கேளுங்களேன். அடுத்து இந்த மியூசிக்கையும் கொஞ்சம் கேளுங்களேன். அப்படியே அடுத்து வரக்கூடிய 2 மியூசிக்கையும் கேளுங்க. ஸோ இந்த 4 விதமான இசை வடிவங்களை கேட்டிருப்பீங்க. இந்த 4 இசை வடிவங்களும் உங்கள் மனதில் வெவ்வேறு விதமான உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும். முதல் இசையில் உங்கள் மனது ஓரளவுக்கு அமைதியாக இருக்கும். 2வது இசையில் உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் உருவாகிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேட்ட பாட்டு நமக்கு ஆல்ரெடி சந்தோஷத்தை தந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறதுனால ஒரு விதமான சந்தோஷம் உருவாகிருக்கும். 3வது 4வது சொல்லவே வேணாம், உங்களை அறியாமலேயே உங்கள் கை கால்கள் ஆட ஆரம்பிச்சிருக்கும். ஒரு விதமான உற்சாகம் உங்கள் மனதில் தோன்றியிருக்கும். ஸோ இந்த இசைக்கு எப்படி மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பு இருக்கோ, அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய நம்முடைய ஒலி அலைகளுக்கும் மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒலி அலைகளுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் இசை. அடுத்த வருஷம் தான் இசையை தவிர்த்து பேசிக்காக ஒலி அலைகள்ல இருந்து தான் உணர்வுகள் கடத்தப்படுது. இப்போ நீங்கள் ஒருத்தர் முன்னாடி உட்காந்து ரொம்ப இனிமையாக அன்பாக பேசுகிறீங்க அப்படின்னா அதே உணர்வு தான் அவருக்கும் கடத்தப்படும். அதே ஆள் முன்னாடி உட்காந்து கோபமாக கத்துறீங்க அப்படின்னா அவருடைய முகத்துலேயும் அதே கோபம் தான் வெளிப்படும். ஸோ நம்ம என்ன விதமான ஒலி அலைகளை வெளிப்படுத்துகிறோமோ அதுதான், அந்த அதிர்வுகள் தான் எதிரில் இருக்கவருடைய மனநிலையிலையும் ஒரு விதமான உணர்வுகளை ஏற்படுத்தும். ஸோ ஒலி அலைகள் அதை வந்து ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் நிறையா வந்து வகை பிரித்து சொல்லுவாங்க. ஸோ இந்த விதமான ஒலி அலைகள் மனதுக்கு அமைதியை தரும், இந்த விதமான ஒலி அலைகள் மனதுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தும் அல்லது மனதில் வந்து ஒரு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அதுக்கு நிறையா ஃப்ரீக்வன்சி வகைகளை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாலாம் தெரியாது, உங்களுக்கு வேணும்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி அளவிலான சத்தமும் நம்ம மனதில் ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? சம்மந்தம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விதத்துலலாம் நான் மக்கள் மனதை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் என்கிட்ட இருந்தால் மக்கள் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க, என் பின்னாடி வருவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். இதை அப்படியே நாம் தமிழர் கட்சியோடையோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெரிய போராளி தலைவர்களோடையோ நம்ம போய் கம்பேர் பண்ணுவோம். அதுக்காக வந்து சீமானவர்களை உலகத்தில் இருக்க மாபெரும் ஆளுமைகளோட கம்பேர் பண்ணுறேன்னு யாரும் வந்து சண்டைக்கு வராதிங்க. அப்படி சொல்லலை. ஈஸிலி மக்கள் அட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு வாய்ஸுக்கு மக்கள் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது சாதாரணமாக வந்துடாது. ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தேடி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த ஒலி அலைகளுடைய இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நம்மளுடைய உணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற முதல் விஷயமா சொல்லிட்டேன். அதில் 2வதாக இந்த பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அலாதியான ஒரு பிரியம் அப்படிங்கிறது இருக்குது.
ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சினிமாவில் நம்மளுடைய நடிகர் அர்ஜுன் தாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய வாய்ஸுக்கு எந்த அளவுக்கான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய பிரவீன்ராஜ் பிரேம்நாத் அவருடைய வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ அவருடைய வாய்ஸ்லையுமே அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு இயல்பாகவே அவருடைய வாய்ஸில் ஒரு பேஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் ஈஸியாக ஒரு ரீச் ஆயிடுவார். வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. ஸோ இப்போ அதுக்காக என்னுடைய வாய்ஸில் ஒரு பேஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது, எனக்கு கண்டினியூஸாக வந்து என்னுடைய தமிழ் மொழியவே பேச தெரியலை, பேச வரலை அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வாய்ஸ் மட்டும் போதாது, அதையும் தாண்டி அந்த மொழி புலமை அப்படிங்கிறதும் வேணும். நம்மளுடைய மொழியில் வார்த்தைகளை சராமரியாக பேச தெரியணும். தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்துக் கொண்டார். விஷத்தில் கலப்படம். இன்னும் முடியலையே மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனான். காரணம் மருந்தில் கலப்படம். வார்த்தைகளை பேசுகிறதுலையுமே பயன்படுத்துறதுலையுமே விதம் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட மக்களே இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு வந்து மெதுவாக வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையில் கேப் விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ நான் கண்டினியூஸாக அந்த வார்த்தைகள் அதே அந்த டெம்போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மியூசிக்கில், அந்த டெம்போ கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும்னு, அதே மாதிரி இந்த வார்த்தைகள் கண்டினியூஸாக வந்து விழுந்துக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் மத்தியில் ஒரு அட்டென்ஷன் இருக்கும், அவங்க வந்து தொடர்ச்சியாக கவனிப்பாங்க. நான் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையில் ஒரு பெரிய அளவிலான கேப் எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான டயர்ட்னஸ் கொடுத்துரும், நீங்கள் கண்டிப்பாக வீடியோ விட்டு வெளியில் போயிடுவீங்க. ஸோ உங்களுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு பேஸ் வாய்ஸும் வேணும், நல்ல தமிழ் புலமையும் வேணும், வார்த்தைகளை ரொம்ப ஸ்பீடாக பேசக்கூடிய திறமையும் எனக்கு இருக்கணும். ஸோ இப்படியான விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு சினிமாலையோ அரசியலையோ ஏதோ ஒரு விஷயங்களில் கண்டினியூஸாக நான் ஒரு பேஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள வாய்ஸை வச்சுட்டு வார்த்தைகளை என்ன தான் கோர்வையாக பேசினாலும் அதுவுமே ஒரு சர்டைன் ஸ்டேஜில் உங்களுக்கு போர் அடிச்சிடும். என்னடா பேசினதே பேசிகிட்டு இருக்கேன், அதே வாய்ஸ் தானடா, என்னடா பெரிய இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதையும் நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஒரு விஷயம் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் தமிழ் தொடர்பான விஷயங்களை பற்றி மட்டுமே 24 மணி நேரமும் போடுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். அவனுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் போதுமான அளவுக்கு கிடைச்சதுக்கு பின்னாடியும் நான் அவங்கக்கிட்ட அதே மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அதில் இருக்கிறதுனால இதுலேயும் இருக்குது, என்னடா இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னும் போது பாலிடிக்ஸில் இந்த விஷயம் வந்து எடுபடாது. நீங்கள் வந்து வெறும் தமிழ் புலமையை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவுலலாம் ஜெயிச்சிட முடியாது. பாலிடிக்ஸுக்கு வேறு விதமான ஸ்டாண்டும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பாலிடிக்ஸில் நீங்கள் 2 வகையான நிலைப்பாடு எடுக்கலாம். ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு, அது அவங்கள ஆதரித்து பேசலாம். 2வது ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சி ஸ்தானத்தில் இருந்து பேசுகிறது. ஸோ இதில் எதுக்கு ரொம்ப பவர் அதிகம், மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கு இது 2ல் எதில் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் ஆளுங்கட்சி சைடில் இருக்கிறவங்கள விட அதிகமான வாய்ப்பு இருக்கும் மக்கள் மத்தியில் அவங்களுடைய கருத்துக்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியாலையும் சொல்கிறேன், அது இப்போ இருக்கக்கூடிய திமுக அதிமுக அதெல்லாம் கிடையாது, உலகத்தில் எந்த ஒரு பார்ட்டி ரூலிங் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அரசு செய்ய தவறிய விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம். நம்ம டெய்லி போகிறோம் அப்படின்னா ஒன்று சாலை மோசமாக இருக்கிறதுனால ஒரு தடவை கீழே விழுந்திருப்போம், சரியான மருத்துவம் ஒரு தடவை மருத்துவமனைக்கு போயிருப்போம், கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னும் இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இந்த அரசின் மீது ஒரு வெறுப்பு உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் சாக்கடையை க்ளீன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, குப்பையை சரியாக பராமரிக்காமல் இருந்திருப்பாங்க, தண்ணி சரியாக வராமல் இருந்திருக்கும், கொசு பயங்கரமாக இருக்கும், அதை ஒழிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு வியக்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த அரசாலையும் மக்களை 100% சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபையெல்லாம் வச்சுக்க முடியாது. நீங்கள் எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருடைய காலகட்டத்தில் 100% மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிகமான மக்கள் அதுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக தான் இருந்திருப்பாங்க. இதுக்கு வந்து யாருமே உலகத்தில் எந்த ஒரு அரசாட்சியும் விதிவிலக்கு இல்லை. இது இன்றைக்கி நேற்று அல்ல, ராஜாக்கள் காலத்துலேயும் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். எவ்வளோ பெரிய மாமன்னன் ஆண்டாலும் அந்த மன்னனால் அந்த பகுதியில் உள்ள மக்களை 100% சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படின்னும்போது இந்த எதிரான மனநிலை அப்படிங்கிறது ஜென்ரலாகவே மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுனாலும் இதே மனநிலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கும். அவங்களாலையும் மக்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு அரசியலில் எடுக்கிறீங்க அப்படின்னா
உங்களால் கூடுமான வரையில் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்து பேச முடியும். அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகும். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மக்கள் லைவாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னும்போது, என்னடா இவர் இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இதுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புறக்கணிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் வெவ்வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வருது அப்படின்னும் போது, நான் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஆளுங்கட்சியை ஆதரிக்கிற ஸ்டாண்ட் எடுத்தேன் அப்படின்னா, நான் என்னுடைய நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்குன்னும் போது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படாது. அதே நேரத்தில் நான் எதிர்க்கட்சியில் அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் எதிர்த்து நான் கேள்வி கேட்குற இடத்துல ஒரு காமன் பாலிட்டிஷியனாக இருக்கேன் அப்படின்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் அவங்க செய்கிற தவறுகளை கேள்வி கேட்பேன், மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னும் போது எனக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், மக்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும்போது எனக்கு கண்டென்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது, மக்கள்கிட்ட நான் போய் ரீச் ஆகிறதுக்கும் ரொம்ப அதிகப்படியான வாய்ப்பு இந்த பக்கம் தான் இருக்குது. அதாவது ஜென்ரலாகவே மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான எண்ணம் அப்படிங்கிறது அரசின் மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஈஸியாக நான் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் பேசும்போது, குரல் கொடுக்கும்போது ஈஸியாக மக்கள் மத்தியில் அட்ராக்ட் ஆயிடுவேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஒரு நல்ல ஒரு பேஸ் வாய்ஸ், தமிழ் நல்லா பேச தெரியணும், அதை தாண்டி அதை நல்ல ஹை ஸ்பீடில் ஹை டெம்போவில் பேச தெரியணும். இப்படி எதிர்க்கட்சி தரப்பில் அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா இன்னும் அதிகமாக நான் மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடுவேன். ஸோ இதுக்கு உதாரணமாக நீங்கள் தமிழக அரசியல் களத்தில் எந்தெந்த தலைவர்கள்லாம் பெருசாக ஒரு பெரிய ஐடியாலஜி இருந்தும் நல்ல எண்ணங்கள் இருந்தும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு தேடி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வீக்காக இருந்திருப்பாங்க. ஒன்று நல்ல பேஸ் வாய்ஸ், நல்லா பேசக்கூடிய திறமை, மக்கள்கிட்ட ஈஸியாக அவங்க அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும் ஆளுங்கட்சி சைடில் நின்றுருப்பாங்க. அதனால் அவங்க அப்படியே மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ மக்களுடைய உணர்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய ஒருத்தராக எதிர்த்தரப்பில் நிற்கிறவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் அதிகமான ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது, நான் தமிழில் நல்லா கோர்வையாக பேசுகிறேன், ஸ்பீடாக பேசுகிறேன், குறிப்பாக ஆளும் தரப்புக்கு எதிராக நின்று மக்கள் பிரச்சனைகள் அத்தனைக்கும் குரல் கொடுக்குறேன் அப்படின்னும்போது இதையும் நான் ரொம்ப நாளைக்கு பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு ஸ்டேஜில் மக்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் நின்று கத்திக்கிட்டே இருக்கான், இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து அதுலேயும் என்னை புறந்தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னும்போது இதிலேருந்து நான் புதுசாக ஏதாவது மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் நான் பேசி ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அங்கே பொருத்தி பார்த்துக்குங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெகட்டிவான வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மக்கள் மத்தியில் இயல்பாகவே ஒரு கோபம் இருக்கும் இல்லையா, இப்போ ரோட்டில் ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறான், அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னா நீங்கள் வாய் வரைக்கும் ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஆனால் அதை நீங்கள் ஓப்பனாக பேசியிருக்க மாட்டீங்க, பிரச்சனை ஆகும் அப்படின்னு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான கோபத்தின் வெளிப்பாடுகளால் வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறேன் அப்படின்னா, மக்கள் மத்தியில் பாடுறா நம்மளுடைய கோபத்தின் வெளிப்பாடாக ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காண்டா அப்படின்னும்போது அது இன்னும் கொஞ்சம் நாள் வரைக்கும் நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து மக்களுடைய அட்டென்ஷனை நமக்கு பக்கம் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஆபாசமான வார்த்தைகளால் பேசுகிறது அல்லது வந்து இன்னொரு கட்சியை திட்டி பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாக காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்கன்னு நான் யாரையும் குறையெல்லாம் சொல்ல விரும்பலை. ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளாலும் கொச்சையான வார்த்தைகளாலும் பேசின அரசியல் தலைவர்கள் முக்கியமான கட்சிகள்லையும் இருக்காங்க. ஆனால் இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் இருக்காங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலினோ, எடப்பாடியோ, ஓபிஎஸோ அல்லது வந்து பாமக தலைவர் அன்புமணியோ அல்லது திருமாவளவனோ, வேறு யாரோ இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸால் இந்த மாதிரி மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேங்கிற பேரில் ஒரு நெகட்டிவான வார்த்தை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கெட்ட வார்த்தை, மொத்தா என் கையில் கிடச்சா நீ செத்தடா அப்படிங்கிற வார்த்தையை இந்த மெயின் ஸ்ட்ரீம் தலைவர்கள் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நான் எனக்கு பேஸ் வாய்ஸ் இருக்குது, நல்ல தமிழ் புலமை இருக்குது, நான் எதிர்கட்சி தரப்பில் இருந்து உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுவும் ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னும்போது அடுத்ததாக நான் வைக்கிறது தான் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ நான் இந்த இடத்துல மக்கள் குரலாக மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அவனே அடக்கி வச்சுருக்கிற விஷயத்த நான் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன். என் கையில் கிடச்சா நீ செத்த, ஒரு நாள் நான் வர்றேன், அப்போ நீ வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. இதெல்லாம் இயல்பாக தெருவில் சண்டை போடும்போது 2 பேர் பேசிப்பாங்க. டேய் உனக்கு இருக்குடா, உன்னை ஒரு நாள் என் கையில் தான்டா சாவு அப்படிங்கிறது 2 பேருக்கு சண்டை போடையில் பேசிக்கிறாங்க இல்லையா. இதை எடுத்துகிட்டு வந்து நான் மேடையில் பேசுகிறது, பெருந்திரளான மக்கள் கூட்டம் இருக்கும்போது பேசுகிறது. உதாரணத்துக்கு இதையெல்லாம் நீங்களே கேளுங்க. இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போனேன்? பிறந்த மண்ணிலிருந்து சொல்றேன், ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான் யாரா அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கல, நான் நல்ல ஆத்தாளுக்கு பணக்கம் பிறக்கலாம். யாரோட கோட்டை யார அறிவிக்கிற நாய் நீ இறங்க, உனக்கு தெம்பு திராணியில முதலமைச்சர்கள் இறங்கி வாடா, எங்க கையில ஒரு ஆச்ச திருட்டு கருணாநிதிய கலைஞர்னு சொல்லிட்ட, இது மேடையா போச்சு. எப்படின்னு நீங்க அப்படி சொல்ல போச்சு, திருட்டு போயல கலைஞர்னு.
ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த குறிப்பிட்ட தலைவர் மட்டும் மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்ட தலைவர்களோ கீழே இருக்கக்கூடிய சின்ன பசங்க வரைக்கும் இப்படி பேசுகிறாங்க, இதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான அரசியலுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இங்கே ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னா என்னதான் உங்கள் மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் ஆத்திரம் இருந்தாலும், இப்போ எனக்கு ஆத்திரம் இருக்குது, என்னை விட்டீங்க அப்படின்னா நான் என் வாயில் வரக்கூடிய கெட்ட வார்த்தைகளெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் எவ்வளவு தன்மையாக பொறுமையாக உட்காந்து ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இதுதான் ஆரோக்கியமான சூழல், இதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். நான் மனசில் தோன்ற எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக உங்கள்கிட்ட கொட்டுனேன் அப்படின்னா அது உங்கள் மத்தியில் என் மீது ஒரு தவறான மதிப்பை உருவாக்கி, என் மீது ஒரு வன்மத்தையும் கோபத்தையும் உருவாக்கி என்னை எப்படா அழிக்கலாம் தான் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறதுலையே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பேஸ் வாய்ஸில் நல்ல தமிழில் வார்த்தைகள் ஹை டெம்போவில் பேசுகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குறை சொல்கிறது, சித்தாந்த ரீதியாக அவங்களை கேள்வி கேட்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நெகட்டிவ் சைடு எடுத்து இந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான வார்த்தைகள், ஒரு சாதாரண சாமானியனுடைய கோபத்தையும் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னும் போது, தலைவன் வெளிப்படுத்தும் போது கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் அதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அது என்ன மாதிரியான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இதே மாதிரி தான் உலகத்தில் சர்வாதிகாரிகள்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருமே பேசினாங்க. மக்களுடைய அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரி கோபத்தின் வெளிப்பாடுகளை வந்து ஈஸியாக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் போது மக்களால் ஈஸியாக வந்து மக்கள் ஈஸியாக அட்ராக்ட் ஆகி அவங்க பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு ஹிட்லர், முசோலினி மாதிரி நிறைய சர்வாதிகாரிகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அவங்க சைடு போய் நின்று கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய நியாயம் இருக்கும். இப்போ உண்மையிலேயே ஜெர்மன் தரப்பில் ஜெர்மன் பாதிக்கப்பட்டிருந்தது, சுற்றி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளால் ஜெர்மன் வந்து புறக்கணிக்கப்பட்டிருந்தது அப்படின்னும் போது அது மேலே வரணும் அப்படின்னு ஹிட்லர் நினச்சதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க சைடு நின்று கேட்டிங்க அப்படின்னா, பட் உலகத்தோட பார்வையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சர்வாதிகாரி தான். பல லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு ஒழிச்சார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மேலே படையெடுத்து அந்தந்த நாடுகளை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சது, இதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகார போக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தரப்பினர் சொல்கிறத மட்டுமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டோம் அப்படின்னா சரியாக தான் தோணும். ஆனால் இன்க்ளூசிவாக ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து பார்க்கும்போது அது சரியானதாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வாதம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் அப்படியே போய் நாம் தமிழர் கட்சியில் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா 100% மேட்ச் ஆகும். அதில் பேசுகிற நிறையா பேருக்கு இந்த பேஸ் வாய்ஸ் இருக்குது, நல்ல தமிழ் புலமை இருக்குது, தமிழ் வார்த்தைகளை ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. அதையும் தாண்டி இப்போ கடைசியாக சொன்ன மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள், திட்டுறது, ஒரு சாமானிய மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளால் சில நேரங்களில் கோபமான வார்த்தைகள், அதாவது ஆபாசம் இல்லாத கோபமான வார்த்தைகளை பேசுகிறது, சில நேரம் ஆபாசமான வார்த்தைகளையும் பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் ஒரு கவனத்தை திசை திருப்பி அவர்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஸ்டடி. ஸோ இப்படி தான் மக்களுடைய கவனத்தை அவர்கள் பக்கமாக திருப்பி அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, எதிர்க்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறேன், அது ஆபாசமான சொற்களை விமர்சனம் பண்ணுறேங்கிற இந்த ஸ்டாண்டுமே ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இதையே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா உனக்கு ஒரு வேலை இல்லையா, திட்டிக்கிட்டே இருக்க, ஆனால் ஒன்றும் இங்கே நடக்க மாட்டுது அப்படின்னு மக்கள் அதையும் வந்து கொஞ்ச நாளில் போர் அடிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கும்போது இன்னும் பல விஷயங்களையும் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க சித்தாந்தங்கள் அப்படிங்கிற பேரில் கொண்டு வராங்க, என்ன கொள்கை சித்தாந்தம்ன்ற பேரில் மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வெறும் திட்டத்துக்காக மட்டும் ஆரம்பிக்க முடியாது. எனக்கு என்ன கொள்கை இருக்குது, சித்தாந்தம் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ ஆரம்பத்தில் ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக, தமிழர் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கமாக ஆரம்பித்து திமுக எதிர்ப்பு, அதுக்கப்புறம் திராவிட எதிர்ப்பு அப்படின்னு இன்றைக்கி ஒரு பியூர் தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய ஐடியாலஜிஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஜென்ரலாகவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நல்ல ஒரு வளமான ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் கூட. ஸோ அதை நோக்கி தான் ஓடுவோம். இப்போ சிட்டியில் இருக்கிறோம், நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவாக இருக்கும். ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கனவாக இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் அதிகமான நிலங்களை வாங்கி இன்னும் விவசாயத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். இப்போ நகரத்தை நோக்கி வர ஆசையாக இருக்கிற பிள்ளைகள், கிராம பிள்ளைகள் என்ன யோசிக்கும் படிக்கும்போது அப்படின்னா எப்படியாவது ஒரு பெரிய வேலையில் போய் செட்டில் ஆயிடணும் சிட்டியில் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய கனவை சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்மள எத்தனை பேர் அதை வந்து அடையிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கிட்டத்தட்ட பெரும்பான்மையானவர்கள் இன்னும் நம்ம கனவை துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கவங்கள தான் இருக்கோமே தவிர்த்து அச்சீவ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான் இருக்கும்.
ஒரு 80% அளவுக்குள்ள மக்கள் இன்னும் நம்ம கனவை நோக்கி ஓடிக்கொண்டே தான் இருக்கோம். அந்த 20% மக்களுமே அந்த கனவோட அந்த டெஸ்டினேஷன் அடைஞ்ச பின்னாடி அடுத்த ஒரு டார்கெட்டை வச்சு அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்களே தவிர்த்து 100% சாட்டிஸ்ஃபைடான லைஃபை இங்கே யாருமே வாழலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மக்கள் கனவுகளை நோக்கி ஓடுகிற இந்த காலத்தில் அவங்க டயர்ட் ஆகும்போது அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக தான் இந்த இலவச திட்டங்களை அரசியல்வாதிகள் ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த 2004, 5 அந்த காலகட்டங்களில் தான் தொலைக்காட்சிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் எல்லா இடத்துக்கும் போய் சேருது. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கும் அதிகமாக போய் சேர்ந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளுக்கு போய் சேராத ஒரு பொருளாக இருந்தபோது அதை இலவசமாக 2006 டிஎம்கே கவர்மெண்ட் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்களுக்கு தொலைக்காட்சி அப்படிங்கிறது ஒரு கனவு பொருள் தான். ஸோ அதை அவங்களால இலவசமாக கொடுக்கும்போது அவர்களுடைய ஓட்டுகளை அவர்களால் ஈஸியாக பெற முடிந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இப்படி தான் அடுத்த ஆட்சி வரும்போதும் அவங்களும் இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஸோ மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்குறாங்க இல்லையா? ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கனவான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த கனவை இவங்க தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி தான் மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்குறது, மிக்சி கிரைண்டர் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், ஆடு மாடுகள் கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல இதே ஃபார்முலாவை தான் நாம் தமிழர் கட்சியும் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி திராவிட கட்சிகள் இலவச பொருட்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய ஓட்டுக்களை வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் மக்களுடைய கனவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை, அதாவது மக்கள் என்ன மாதிரி ஒரு வளமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம்னு சொன்னேன் இல்லையா? அந்த வளமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறத அடிப்படையில் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் பேசும்போது அது ஈஸியாக மக்கள் மத்தியில் கவரப்படுது. ஸோ அதில் ஒரு முக்கியமான சித்தாந்தமாக நான் பார்க்குறது, இயற்கை வளங்களை பாதுகாத்து இயற்கை அடிப்படையிலான ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை என்னால் உருவாக்க முடியும், மக்களுக்கு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இப்போ நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் கொடுக்குறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. எப்படி நான் தான் தர்றேங்கிறேன். மூடா சாம்சங்கில் தான், இது நோக்கியோ, கொண்டாய், அதில் தான் வேலையை, அதில் தான் வேலையிட. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்கிறேன். ஸோ இது இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த சித்தாந்தத்தில் பெருமளவு ஈர்க்கப்படுறாங்க. ஸோ இங்கே பெரும்பான்மையான மனிதர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு எந்த அளவுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குதோ அதே அளவு ஆபத்தும் இருக்குது அப்படிங்கிறது நன்றாக உணர்ந்தவர்கள். ஸோ அவங்களுக்கு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும். அதை ஒரு தலைவன் சித்தாந்தமாக பேசும்போது, அதுவும் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு விதமான இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பல ஸ்கீம்ஸ் அறிவிச்சிட்டே இருக்கார் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, முதலாக விவசாயத்தை அரசுடைமையாக்கி அரசு வேலையாக அதை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கடுத்து ஆடு மாடு மேய்த்தலை நான் அரசுடைமையாக்குவேன், அரசு வேலையாக கொண்டு வருவேன். இப்போ சமீபத்தில் மரங்கள் மாநாடு நடத்தினார் இல்லையா? ஸோ அதில் சில இதே மாதிரியான ஸ்கீம்ஸையும் அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழில் பேர் வைத்தால் நான் 500 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிறதும், அதுக்கடுத்து பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவங்க பேரில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் பேர்லையும் நான் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிடுவேன் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அப்படின்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் புது புது ஸ்கீம்ஸ் அறிவிச்சிட்டே இருக்காரு. எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில்னா, இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் என்னால் உருவாக்க முடியும், வெறும் இயற்கை சார்ந்து வேளாண் துறையை ஊக்குவிச்சு, கால்நடை துறையை ஊக்குவிச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தே, அதாவது பனைப்பொருட்கள்ல இருந்து பெரிய மார்க்கெட்டிங் என்னால் உருவாக்க முடியும், வேளாண் துறை சார்ந்து ஒரு பெரிய சந்தையை என்னால் உருவாக்க முடியும், அதை கொண்டு போய் உலக சந்தையில் என்னால் ஏற்றுமதி பண்ணி பெரிய அளவில் வருவாய் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் அண்ணா ஒவ்வொரு மேடைகள்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒவ்வொரு மேடைகள்லையும் அண்ணன் புது புது ஸ்கீம்ஸாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிளாக இது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சித்தாந்த ரீதியாக இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பல நாடுகளில் இது மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு உதாரணமாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ பல நாடுகள் இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் விவசாயத்தை அரசுடைமையாக்கி, கால்நடை வளர்ப்பு அந்த விஷயங்களெல்லாம் அரசுடைமையாக்கி, ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி நம்மளால் தன்னிறைவு அடைய முடியும் அப்படின்றத அப்ளை பண்ணாங்க. குறிப்பாக ரஷ்யா, சீனா மாதிரியான பெரிய நாடுகள் இதை முயன்று பார்த்து கடைசியில் அதில் ஃபெயிலியர் ஆகி அதிலிருந்து வெளியில் வந்துட்டு, ஸோ எப்படி மற்ற நாடுகள், மேலை நாடுகளில் கார்ப்பரேட்ஸுக்கு எதிராக தான் இவங்க தற்சார்பு வாழ்க்கையை நோக்கியே போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இணையான மிகப்பெரிய கார்ப்பரேட்டாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி உதாரணமாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்காங்க.
ஸோ அவங்க இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோற்று போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஒர்க் அவுட்டே ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்காக தான் செஞ்சது. அவங்க நாட்டுக்கு அவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவங்களால தாராளமாக உருவாக்க முடிஞ்சுது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போட்டி போடணும் அப்படின்னா பெரிய அளவிலான இராணுவ பலம் தேவைப்படுது, டெக்னாலஜி பலமும் தேவைப்படுது. அப்படின்னும் போது அந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் அவங்க உருவாக்கின எக்கானமி அவங்களுக்கு பத்தலை. அப்படின்னும் போது அவங்க இந்த மற்ற நாடுகளோட போட்டி போடுறதுக்காக வேற வழி இல்லாமல் அவங்க ஒரு கார்ப்பரேட்டாக உருவாக வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண காலகட்டங்களில் 2 நாடுகள்லையுமே பெரிய அளவிலான பஞ்சமும் ஏற்படும் போது அந்த நாட்டு மக்களுக்கே ஆல்ரெடி வந்து அந்த நாட்டு மக்களுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னிறைவு அடைந்திருந்தாலும் இந்த பஞ்ச காலங்களில் அவங்களுக்கு தேவையான உணவுகளையே அவங்களால உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவான போது மக்கள் உணவுக்காக ஏங்கி தவிச்சு பலர் வறுமையினால பஞ்சத்தினால உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவங்க அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை முற்றிலுமாக கைவிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் மயமான எக்கானமியை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். சிலர் வந்து கியூபாவை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. ஸோ கியூபாவில் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இன்ன வரைக்கும் அமெரிக்காவை எதிர்த்து கல்வியை இலவசமாக கொடுக்குறாங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு உதாரணமாக கொண்டு வருவாங்க. ஆனால் கியூபா எந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஏற்பட்டு அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இங்கே புத்தகங்களில் படிக்கும்போது ஆஹா கியூபா மாதிரி ஒரு புரட்சிகரமான நாடு கிடையாது அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே உணர்வுபூர்வமாக உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஆனால் நீங்கள் ஃபீல்டில் போய் வெரிஃபை பண்ணுங்கள். நிறையா வந்து இன்றைக்கி இன்டர்நெட்டில் உங்களுக்கு கியூபாவில் உண்மையிலேயே என்ன நடக்குது, மக்கள் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் தண்ணீரை அடைஞ்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ இந்த தற்சார்பு பொருளாதாரம் இன்னைக்கு இந்தியா மாதிரியான மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாட்டுக்கும் செட் ஆகாது. தமிழ்நாடு மாதிரியான இன்னைக்கு இந்தியாவிலேயே 2nd லார்ஜஸ்ட் எக்கானமியாக தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ இந்த எக்கானமிக்கு மெயின் ரீசன் இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸும் தான். அப்படின்னும் போது ஒரு 2nd எக்கானமியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் வசிக்கிறோம். அப்படின்னும் போது இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்த கார்ப்பரேட்டுகளை எல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு எக்கானமியை உருவாக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் பதில். ஆனால் அண்ணன் ஒவ்வொரு மேடைகள்லையும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, என்கிட்ட திட்டங்கள் இருக்குது, என்கிட்ட கொடுத்தா தானே என்னால் செஞ்சு காட்ட முடியும், நான் என்கிட்ட திட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்காம உன்னால் எப்படி முடியும்னு கேட்டால் என்னால் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு மேடைக்கு பேசிகிட்டே தான் இருக்காரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம கண்ணு முன்னாடி பல நாடுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தொத்து போய் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சர்வேலாம் எடுத்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் எவ்வளவு எக்கனாமியை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரஃப் எஸ்டிமேட் போட்டு பார்த்தோம்னாலே இப்போ இருக்கக்கூடிய எக்கானமியில் கால்வாசியை கூட ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நீங்கள் எந்த பொருளாதார நிபுணர்கள்ட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். வேளாண் பொருள் சார்ந்த விஷயங்களை உற்பத்தி பண்ணி பெரிய அளவில் உற்பத்தி பண்ணி, நான் சின்ன அளவில் கூட சொல்லலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வேகத்தை விட ஒரு 3 மடங்கு வேகத்தில் மக்கள் கடுமையாக உழைச்சி பெரிய அளவில் வேளாண் பொருட்கள், அதே மாதிரி கால்நடை பொருட்கள், பால் சார்ந்ததுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி பனை சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வேளாண் பொருட்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இயற்கை சார்ந்த பொருட்களில் நம்ம எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி சமைச்சு எவ்வளோ பெரிய அளவிலான பொருட்கள் உற்பத்தி பண்ணாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டை எதிர்த்து அதை போய் சர்வதேச அரங்கில் நம்மளால் சந்தைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து செய்வது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஏன் கடினமான விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த வரி பிரச்சனை இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து பெருமளவு கடல் உணவுப் பொருட்கள், இறால் மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதை அமெரிக்கா கம்பெனிஸ் வந்து வாங்க மறுத்து திருப்பி அனுப்பின விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். பல லட்சக்கணக்கான டன் அளவுள்ள மீன்கள் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்தித்தாள்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம், விஷுவல் மீடியாலையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நம்மளால் உருவாக்கி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக்க முடியும். உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தன்னிறைவு அடையக்கூடிய வகையில் அதை வந்து நம்ம உருவாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்கும் இல்லையா. இங்கே மக்களுக்கு தேவையான உணவு, மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கே நம்ம படாத பாடுபடணும். இன்றைக்கி இருக்கிறத விட டபுள் மடங்கு வேலை செய்யணும். இன்றைக்கி நம்ம தமிழர்கள் வந்து வேலை செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பல வேலைகளில் நார்த் இந்தியன்ஸ் வந்து இன்றைக்கி தமிழர்களுடைய வேலையை வந்து அவங்க பிடுங்கிக்கிறாங்க அப்படின்னா மெயின் ரீசன் தமிழர்கள்கிட்ட இருக்கக்கூடிய லேசினஸ். ஸோ எந்த ஒரு வேலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி தமிழர்கள் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது அந்த ஒரு நல்லா படித்து பெரிய அளவிலான வேலை அதை சொல்லலை, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கர் லெவலான ஒரு லேபர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேலைகளை சொல்கிறேன். ஸோ அதில் தமிழர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக அதை செய்யக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னும்போது
இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து நமக்கு தேவையானதை முதல்ல உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஷின் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நன்கு படித்த இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் அலையிற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நான் இயற்கை சார்ந்த வேலை தர்றேன் அப்படின்னு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அவங்களுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களே தவிர்த்து, நாளடைவில் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அதை பற்றி மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னும்போது நம்மளுடைய கல்வியோட தரமும் குறையும். ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு 25 வருஷம் 30 வருஷம் நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலை தான் செய்கிறோம் அப்படின்னா, அந்த வேலைக்கு தேவையான நாலேஜை மட்டும்தான் நம்ம கேதர் பண்ணுவோமே தவிர்த்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறை கொடுக்குது இல்லையா, ஸோ ஒரு எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக ஒரு பெரிய அளவிலான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குது. அதில் நீங்கள் எந்த ஃபீல்டு வேணுமோ செலக்ட் பண்ணி அந்த ஃபீல்டில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் நாலேஜை கேதர் பண்ணி நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா. இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது இது கல்வி அறிவிலையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். என்ன அப்படின்னா, தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இன்னமும் சில கண்ட்ரிஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை மட்டும் அலோவ் பண்ணி இயற்கையை பாதுகாத்து இன்னும் சவுத் அமெரிக்காவில் சில கண்ட்ரிஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல தீவுகளில் தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் மக்கள் வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த நாடுகளில் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய வேளாண் பொருட்களை வச்சு அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ண முடியுதே தவிர்த்து, அந்த நாடுகளை பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு போக முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வளர்ச்சிக்காக பிற நாடுகள்கிட்ட கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் டெவலப்மெண்ட்டுக்காக கியூபா மாதிரி இன்னும் இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய பல நாடுகள் வளர்ச்சிக்காக பிற நாடுகள்கிட்ட கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே பெரிய அளவிலான டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா, டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாகவும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாகவும் நம்ம பெரிய அளவிலான டெவலப்மெண்ட் இங்கே நமக்கு வந்துருச்சு. அதுக்கு ரீசன் வந்து இந்த கார்பரேட்ஸை நம்ம அலோவ் பண்ணதுனால மட்டும்தான். இயற்கை வளங்கள் ஒரு பக்கம் சுரண்டப்பட்டாலும் இந்த கார்பரேட்ஸுகளை நம்ம அலோவ் பண்ணதுனால இங்கே பெரிய அளவிலான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான சாலைகள் இருவழி சாலைகளாக தான் இருந்தது. இன்றைக்கி எல்லா சாலைகளும் 4 வழி சாலைகளாகுது. நம்மளால் ஈஸியாக ஒரு ஊருக்கு கனெக்ட் பண்ணி போக முடியுது இல்லையா. ஒரு காலத்தில் சென்னை போகணும் மதுரையிலேருந்து அப்படின்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இன்றைக்கி ஒரு 6-7 மணி நேரத்தில் நம்மளால் ரீச் பண்ண முடிகிற அளவுக்கு இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு அடிப்படை வசதிகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்மளால் உருவாக்கி வைக்க முடியுது அப்படின்னா இந்த கார்பரேட்டோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த கார்பரேட் கம்பெனிஸ் மூலமாக தான் இன்றைக்கி நம்மளுடைய நாட்டுடைய எக்கானமி பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி பெரிய அளவிலான வேலைவாய்ப்பும் கிடைக்குது இல்லையா. அரசு வேலையை தாண்டி இன்றைக்கி தனியார் வேலைவாய்ப்புகள் இவ்வளவு உருவாகியிருக்கு. படித்த இளைஞர்கள், பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த கார்பரேட் கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னும் போது நம்மளுடைய நாட்டோட எக்கானமிக்கு இது மெயின் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கார்பரேட் கம்பெனிஸ் மூலமாக நமக்கு வருவாய் கிடைக்குது, டேக்ஸ் கட்டுறாங்க, அதில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வாழ்வாதாரம் கிடைக்குது அப்படின்னும்போது அதையெல்லாம் ஈஸியாக எதிர்த்துட்டு நான் கார்பரேட்டை எல்லாம் இங்கேருந்து துரத்திட்டு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் வாழுவேன் அப்படின்னா இந்த எக்கனாமியை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் ஏன் இந்த இடத்துல எக்கனாமியை நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசுடைய கடந்த ஆண்டு பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய். ஸோ இதில் ஒரு 35% 40% அளவுக்கு இங்கே வந்து அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், பென்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் அரசுக்கான செலவினங்கள் இருக்கு இல்லையா, அந்த வருவாய் ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40% போயிடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 60%ல் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் செலவு பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய அளவிலான எக்கானமி. ரொம்ப சின்ன அமௌண்ட்டு கிடையாது, பெரிய அமௌண்ட் இது. ஸோ இதில் கிட்டத்தட்ட 40% அரசு ஊழியர்களுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னும் போது 4 லட்சம் கோடி அளவுக்கு வருவாயை இப்போ இருக்கக்கூடிய கார்பரேட்டை வச்சுக்கிட்டே நம்மளால் ஈட்ட முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஷார்ட்டேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கடன் வாங்கி தான் அடுத்தடுத்த வருடங்களில் பட்ஜெட் போட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ 4 லட்சம் கோடியில் சரி இவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 லட்சம் கோடி அளவுக்கு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு 1 லட்சம் கோடியை கொள்ளையடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 லட்சம் கோடி அளவுக்கு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா இந்த 3 லட்சம் கோடி அளவுக்கான பணத்தை தற்சார்பு பொருளாதாரத்தில் இயற்கையை தீங்கு விளைவிக்காமல் நான் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் 100% உண்மையான விஷயம். ஸோ இதில் கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு எந்திரம் இருக்கு இல்லையா, இந்த அரசு எந்திரத்துக்கு நம்ம சம்பளமாக ஒரு பெரும் தொகையை கொடுக்குறோம். ஸோ இப்போ சில பேர் வந்து சொல்கிறாங்க கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சேலரியாக கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் கை வைக்கவே முடியாது. இது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படின்னும் போது இதில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் எந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை கூட உங்களால் குறைச்சி சம்பளமாக கொடுக்க முடியாது.
உடனே அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் அந்த உத்தரவுகளை எல்லாம் ரத்து பண்ணிட்டு அந்த அரசு ஊழியர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுறதுல தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் பயன்படுமே தவிர்த்து, நீங்கள் சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தில் பெரிய அளவிலான எக்கனாமியை உருவாக்கி இவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியான விஷயம்தான். அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதையும் தாண்டி அந்த மரங்கள் மாநாட்டில் அண்ணன் ஒரு விஷயம் பேசுகிறார் இல்லையா, அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நான் என்ன பண்ணுவேன், ஆட்சிக்கு வந்தோடனே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா 5000 ரூபாய போடுவேன். அவ படிச்சுட்டு மனவயதை எட்டு வெளியில வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். புரியுது நினைக்கிறேன். யாவன் கை விட்டாலும் அவ கையில 10 லட்சம் இருக்கும்.